வணக்கம். இது வரைக்கும் ரிலீஸே ஆகாத தொலைஞ்சு போன ஒரு மார்வெல் மினி மூவி இருக்குன்னு சொல்ல நம்புவீங்களா? அந்த படத்தோட பேரு தான் அவெஞ்சர்ஸ் பேக் டு ஸ்கூல். இதுல நம்ம சூப்பர் ஹீரோஸ் ஒரு பெரிய சவால சந்திக்கிறாங்க. அது என்னன்னா ஒரு யூனிவர்சிட்டி லெக்சர். வாங்க, இந்த தொலைஞ்சு போன படத்தோட கதைய நாம இப்போ ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். சரி, இந்த படத்தோட சீன் எங்க நடக்குதுன்னு முதல்ல பாத்துரலாம். இடம் அவெஞ்சர்ஸ் அகாடமி. ப்ரொஃபசர் ப்ரூஸ் பேனர் குவாண்டம் மல்டிவர்ஸ் தியரின்னு ஒரு பயங்கரமான தலைப்புல கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. தலைப்பை கேட்டாலே தெரியுதுல்ல நம்ம ஹீரோக்களுக்கு எவ்ளோ பெரிய சேலஞ்ச் காத்துட்டு இருக்குன்னு. இப்போ இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட் பாப்போமா? இதுல ஒவ்வொரு ஹீரோவும் நம்ம கிளாஸ்ல பாக்குற ஒவ்வொரு டைப் ஸ்டூடெண்ட் மாதிரி. அவங்க கிளாஸ்ல எப்படி நடந்துக்கறாங்கன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த டேபிள ஒரு நிமிஷம் பாருங்க. டோனி ஸ்டார்க்கு புதுசா எதையாவது கண்டுபிடிச்சு கவனத்தை சிதறடிக்கிறாரு. ஹல்க் விரக்தியில கோவப்படுறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னு இதுல தெளிவா இருக்கு. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்க பண்ற தவறுகளும் அதை சரி செய்யற வழிகளும் நமக்கும் கூட பொருந்தோம் இல்லையா? சரி, இப்போ இந்த படத்தோட முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு. இதுல இருந்து ஒரு 6 முக்கியமான சீன்ஸ நாம ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்க போறோம். இது எப்படி ஒரு முழு கதையா மாறுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் காட்சி. இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு பிரச்சனை தான். கிளாஸ் ரொம்ப போர் அடிச்சா என்ன பண்றது? நம்ம ஹீரோஸ் இதை எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பாப்போம். இந்த 2 அப்ரோச்சையும் பாருங்க. ஒரு பக்கம் டோனி ஸ்டார்க் ஒரு மினி ஏஐ உருவாக்கி கிளாஸையே மிஸ் பண்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் ஸ்பைடர்மேன் அதே டாபிக்க நிஜ வாழ்க்கையோட சயின்ஸை வச்சு கனெக்ட் பண்ணி இன்னும் ஆர்வமா கவனிக்கிறான். பாத்தீங்களா வித்தியாசத்தை? ஒன்னு கவனத்தை சிதறடிக்குது, இன்னொன்னு ஆர்வத்தை அதிகப்படுத்துது. இப்போ 2வது காட்சி. பாடம் சுத்தமா புரியாம நாம குழம்பி போய் உட்கார்ந்திருக்கும் போது என்ன நடக்கும்? அந்த நேரத்துல நம்ம ஹீரோஸ் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறத விட எனக்கு புரியல, உதவி வேணும்னு ஒத்துக்கிறது தான் உண்மையான வீரச்செயல். அயன்மேன் புரிஞ்ச மாதிரி நடிக்கிறாரு, ஆனா ஸ்பைடர்மேன் அடக்கமா கை தூக்கி கேள்வி கேட்கிறான். 3வது காட்சி. இது ஒரு முக்கியமான ஸ்கில்ல பத்தினது. அதாவது புதுசா கத்துக்கிற ஒரு விஷயத்த நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட எப்படி கனெக்ட் பண்றது. ஸ்பைடர்மேனோட மரியாதையான கேள்வியை பாருங்க. சார், இது போன வாரம் நம்ம படிச்சது மாதிரி இருக்கா? இதுக்கு ப்ரொஃபஸரோட பதிலும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இது அயன்மேன் கிளாஸையே ஹைஜாக் பண்ண முயற்சி பண்றதுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்படிதான் கிளாஸ்ல சரியா கவனம் செலுத்தணும். இப்போ 4வது காட்சி. இங்க விஷயம் இன்னும் சீரியஸ் ஆகுது. ஒரு டாபிக்க கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்கிற நிலைமையில நம்ம ஹீரோஸ் என்ன செய்யறாங்க? டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டைம் லூப்ப போட்டு திரும்ப திரும்ப கேட்கறது சினிமாக்கு வேணா நல்ல ஐடியாவா இருக்கலாம். ஆனா நிஜ வாழ்க்கைக்கு ஸ்பைடர்மேன் நோட்ஸ் எடுக்கிறது தான் ஒரு விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்க ரொம்ப யதார்த்தமான சரியான வழி. இது நம்ம எல்லாருமே பின்பற்றக்கூடிய ஒரு சூப்பர் டெக்னிக். 5வது காட்சி. நம்ம எல்லாருமே கிளாஸ்ல சந்திக்கிற ஒரு பெரிய எதிரி, டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இந்த கவனச்சிதறல்களை நம்ம ஹீரோஸ் எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போமா? இங்க பாருங்க, ஒரு சூப்பரான ஆன்டி டிஸ்ட்ராக்ஷன் டூல் கிட்டே இருக்கு. ஹல்க் மாதிரி மூச்சை நல்லா இழுத்து விடுறது, ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி தியானம் பண்ணி மனசை ஒருநிலைப்படுத்துறது, ஸ்பைடர்மேன் மாதிரி போனை கண்ட்ரோலா வச்சுக்கிறது. இது 3ம் சேர்ந்தா யார் வேணாலும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல் காம்போ. கடைசி காட்சிக்கு வந்தாச்சு. இது ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு கேள்வி. ஒரு லெக்சர்ல பரீட்சைக்கு எது முக்கியம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பண்றது பக்கா சீட்டிங். டைம் டிராவல் பண்ணி கொஸ்டின் பேப்பரே பாத்துடுறாரு. ஆனா நிஜ வாழ்க்கையில ஸ்பைடர்மேனோட நேரடியான வழிதான் பெஸ்ட். ரொம்ப சிம்பிள். ப்ரொஃபசர் கிட்டயே நேரா கேட்டுட வேண்டியதுதான். ஓகே, இப்போ நம்ம படத்தோட கிளைமேக்ஸ். இந்த கிளாஸ்ல சிறந்த ஸ்டூடெண்ட்டுக்கான அவார்ட் யாருக்கு போகுதுன்னு பார்க்க ரெடியா? இதோ ஸ்பைடர்மேனோட வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. கேள்வி கேட்கறது, எப்பவும் ஆர்வமா இருக்கிறது, நோட்ஸ் எடுக்கிறது, போனை தள்ளி வைக்கிறது. இதுதான் ஒரு சூப்பர் ஸ்டூடெண்ட்டுக்கான முழுமையான தொகுப்பு. சரி, இப்போ இந்த படத்தோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். இது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பாப்போம். இதோட மையக்கரு ரொம்ப சிம்பிளானதுதான். சூப்பர் ஹீரோஸ் கூட கிளாஸ்ல கஷ்டப்படுறாங்க. இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாம சந்திக்கிற சவால்கள் ரொம்ப ரொம்ப இயல்பானதுதான். கடைசியா நீங்க ஒரு கிளாஸ் ரூம் ஹீரோவா மாற 3 ஸ்டெப்ஸ் தான். 1. ஆர்வமா கவனிங்க. 2. கவனத்தை சிதறடிக்கிற விஷயங்களை ஒதுக்குங்க. 3. புரியலன்னா தயங்காம தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த ஹீரோயிக் பழக்கங்களை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இந்த படத்தோட எண்ட்ல ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் கேள்வி. உங்க அடுத்த கிளாஸ்ல நீங்க எந்த அவெஞ்சரா இருக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுப்பாய்வில் சந்திப்போம்.